ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்டார் ஹெல்த் அஷோர் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்முக்காக நான் ஃபியூ ஸ்டாக் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் அதை ஏன் சூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த பாலிசியில் வந்து எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாலிசியில் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பான பாலிசிஸ், ஃப்ளோட்டர் பாலிசிஸ், இண்டிவிஜுவல்ஸ் பாலிசி இருக்கும். ஸோ ஃப்ளோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட்டாக நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா உங்களுக்கு 18 வயசு மினிமம் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் அப் டு 75 இயர்ஸ் வரைக்கும் இந்த பாலிசிக்குள்ளாடி நீங்கள் வரலாம். இதுவே நம்ம இண்டிபெண்டன்ட் சில்ட்ரனாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா மினிமம் 16 மேக்ஸிமம் 17 இயர்ஸ்க்குள்ளாடி இந்த பாலிசியில் நீங்கள் ஃப்ளோட்டர் பாலிசியில் வந்து உள்ளாடி வர முடியும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆன அப்புறம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சேம் பாலிசியில் இருக்கலாம். பட் நீங்கள் அடல்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அன்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி சேம் ஃப்ளோட்டர் பாலிசிலே நீங்கள் இருக்கலாம். இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் மினிமம் 91 டேஸ், மேக்ஸிமம் அப் டு 75 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம் இந்த பாலிசியில். நீங்கள் சில்ட்ரனாக வந்து இந்த பாலிசிக்குள்ளாடி வரும்போது பீடியாட்ரிஷியன் ஒப்பீனியன் அதெல்லாமே கேட்பாங்க. ஃபேமிலி டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 அடல்ட்டு 3 சில்ட்ரன் வரலாம். ஸோ இந்த 6 அடல்ட் ஏறலாம் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸு, யார் ப்ரொப்போசராக இருக்காங்களோ அவங்களோட பேரண்ட்ஸு, அவங்களோட இன்லாஸ், ஸோ அப்பா அம்மா, பிள்ளைங்க, அவங்களோட ப்ரொப்போசரோட அப்பா அம்மா, அப்புறமா அவங்களோட மாமனார் மாமியார், இவங்க எல்லாருமே சேர்த்து 6 அடல்ட்டு ப்ளஸ் வந்து 3 சில்ட்ரன் வந்து ஒரு சிங்கிள் பாலிசியில் இருக்கலாம். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் வந்து ஒன்ஸ் அவங்களோட 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க வந்து அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அப் டு 9 அடல்ட்ஸ், அந்த சில்ட்ரன் வந்து அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகி அவங்க கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் இந்த சேம் பாலிசியில் வந்து அவங்க இருக்க முடியும். ஸோ இதான் வந்து இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது. சம் இன்ஷூர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 lakh, 10 lakh, 15 lakh, 20 lakh, 25 lakh, 50 lakh, 75 lakh, 1 crore, 2 crore. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சம் இன்ஷூர்ட் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து என்ட்ரி ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து 18 to 75 அடல்ட்டாக இருக்கும்போது. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி ஏஜ் 75 இருந்தால் கூட அடல்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 75 இருந்தால் கூட நீங்கள் 65 ஏஜுக்குள்ளாடி இந்த பாலிசியில் என்ட்ரி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற அந்த 2 crore சம் இன்ஷூர்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இங்கே 65 வயசுக்கு அப்புறமா இந்த பாலிசிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களோட சம் இன்ஷூர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் 50 lakhs மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு எடுக்க முடியாது. அக்செப்டன்ஸ் மெடிக்கல் ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டால் எடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க மெடிக்கல் செக்கப் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா சார்ஜஸுமே வந்து கம்பெனியே பார்த்துக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸில் அதே மாதிரி தான் இந்த பாலிசியும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் எத்தனை கட்டுறீங்க அப்படிங்கிற போது குவார்ட்டர்லி இருக்குது, ஆஃப் இயர்லி இருக்குது, இயர்லி கூட இருக்குது. பட் நீங்கள் எப்போதுமே இயர்லி போகிறது பெட்டர். ஏன்னா இயர்லி போகும்போது உங்களோட ப்ரீமியம் கம்மியாகும். இது நீங்கள் ஹாஃப் இயர்லியாக வரீங்க அப்படின்னா 2% எக்ஸ்ட்ராவும், குவார்ட்டர்லி வரும்போது 3% எக்ஸ்ட்ராவும் இங்கே ப்ரீமியம் பே பண்ண வேண்டியது இருக்கும். மிட்டம் நீங்கள் ஒரு பாலிசி எடுத்த அப்புறமா அதுக்குள்ளாடி வந்துட்டு உங்களோட நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒரு சைல்டு பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உள்ளாடி வர முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் ஒரு குழந்தையோ இல்லை மேரேஜ் பண்ணுறீங்க, இல்லை அடாப்ட் பண்ணுறீங்க ஒரு குழந்தை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 45 நாளுக்கு முன்னாடி உள்ளாடி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த பாலிசியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து கவரேஜ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கவரேஜ் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற முக்கியமான கேட்ச், இந்த பாலிசியில் இருக்கிற முக்கியமான கேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 5 lakh சம் இன்ஷூர்டுக்கு வந்து அப் டு 1% சம் இன்ஷூர் பர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சம் இன்ஷூர்ட் இருக்கு இல்லையா, 5 lakhலேருந்து 10, 15, 20, 25, அப்புறம் 50, 75, 1 crore, 2 crore இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த சம் இன்ஷூர்ட் அப்படிங்கிறத வந்து 5 lakh தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு, நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 5 lakh கவர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு மினிமம் என்ட்ரி கவராக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி போவாங்க. ஸோ இந்த பாலிசியில் நீங்கள் அப்படி போகும்போது இவங்க ஒரு செக் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஒரு நாளைக்கு அந்த ரூம் ரெண்டோட காசு வந்து, அதாவது ஃபீஸ் வந்து 5,000 rupees தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு 10,000 rupees ரூம் ரெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து 5,000 rupees மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும் எவ்ரிடே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அது அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் ஓவரால் பில்லில் நீங்கள் வந்துட்டு ஒரு 10,000 rupees ரூம் சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஓவரால் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh rupee வருது அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஹாஃப்
2.5 lakhs மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி பே பண்ணும். அதுதான் வந்து அவங்க ப்ரொபோர்ஷனேட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே வந்து நோட்டில் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனேட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் சம் இன்ஷூர்ட் சூஸ் பண்ணுறீங்க. அந்த சம் இன்ஷூர்டில் நீங்கள் வந்து ரூம் ரெண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணுறீங்களோ, நான் கொடுத்த எக்ஸாம்பிளில் வந்து கிட்டத்தட்ட 50% எக்ஸ்ட்ரா ரூம் ரெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஓவரால் எக்ஸ்பென்ஸையுமே அந்த மாதிரி பண்ணி அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த பாலிசியில் யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரூம் ரெண்ட் வந்து லிமிட்டே இல்லாத மாதிரி மினிமம் 10 lakh ரூபி கவர் இந்த பாலிசியில் எடுக்கணும். ஸோ அதுதான் பெட்டர். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் ஐசியூவில் எந்த லிமிட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதே ஒன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் போன அப்புறமா அங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு தான். அதுவே முழுமையாக கவர் ஆகாத பட்சத்தில் அந்த பாலிசி எடுத்தே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 lakhsலேருந்து நீங்கள் கவர் எடுங்க. 10 lakhs கீழே கவர் எடுக்கிறது நல்லது கிடையாது. பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்து கவர் ஆகும். ஸோ லிஸ்ட் ஆஃப் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், பலூன் சினோபிளாஸ்டி, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணுங்கள். போனஸஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்கிற ஒரு இயர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாலிசி எடுக்கிறேன், 10 lakh ரூபி கவர் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த பாலிசியில் வந்து அந்த இயரில் வந்து நான் எந்த கவருமே, அதாவது எந்த கிளைமுமே நான் பண்ணலை அப்படின்னா 25% ஆஃப் த சம் இன்ஷூர்ட், அதாவது 2.5 lakhs நான் எடுத்துருக்கிற கவர் பார்த்தீங்கன்னா 10 lakh ரூபி. அதில் வந்து 25%ங்கிறது 2.5 lakhs. அந்த 2.5 lakhs வந்து எனக்கு போனஸை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் 2வது இயர் ப்ரீமியம் நான் கட்டும்போது 12.5 lakhs ஆகிடும். இதுவே நான் கிளைம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷத்தோட நோ கிளைம் போனஸ் எனக்கு வந்து கிடைக்காது. இன்கேஸ் நான் வந்து 12.5 lakhs வந்துடுச்சு, செகண்ட் இயரில் எனக்கு ஒரு கிளைம் ஆகி ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேசிக் சம் இன்ஷூர்டு ரீஃபில் ஆகி எனக்கு 12.5 வந்து நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் ஆகும். பட் வந்து அந்த தேர்ட் இயர் நான் ப்ரீமியம் கட்டும்போது எனக்கு வந்து நோ கிளைம் போனஸ் கிடைக்காது. ஸோ எந்தெந்த இயரில் நான் கிளைம் பண்ணாமல் இருக்கிறனோ அந்த இயரில் மட்டும்தான் எனக்கு இந்த 25% ஆஃப் சம் இன்ஷூர்ட் போனஸ் கிடைக்கும், அப் டு 100%. அது எப்படின்னா, நான் 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறேன் அப்படின்னா அப் டு 20 lakh ரூபி ஆகிறது வரைக்கும் எனக்கு வந்து இந்த போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு மேலே எனக்கு போகாது. அப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்ஷூர்ட். இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் தான் சிம்பிளாக சொல்ல போனால். இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் டைம்ஸ், ஒரு வருஷத்தில் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்ஷியலாகவும் ரீஃபில் ஆகும், இல்லை வந்து ஃபுல்லாகவும் ரீஃபில் ஆகும். இந்த பார்ஷியல் ஃபுல் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 10 lakh ரூபி நீங்கள் கவர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 lakh ரூபி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் ஆனவொன்னே என்ன ஆகும் அப்படின்னா இது ரீஃபில் ஆகிடும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ரீஃபில் ஆகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா தான் கவர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 12 lakh ரூபி பில் வருதுன்னா உங்களுக்கு 12 lakh ரூபி கிடைக்காது, 10 lakh ரூபி தான் அப்போ கிடைக்கும். பட் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோடனே உங்களுக்கு அந்த பேஸ் சம் இன்ஷூர்ட் 10 lakh ஃபுல்லாகவே ரீஃபில் ஆகிடும். ஸோ அதைத்தான் வந்து பார்ஷியலி அண்ட் ஃபுல்லி, அதாவது ஒரு கிளைமுக்கு வந்து நீங்கள் வந்து பார்ஷியலாக கவர் பண்ணாலும் சரி, ஃபுல்லாக கவர் பண்ணாலும் சரி, அந்த இயரில் அது எப்போதுமே ரீஃபில் ஆகிட்டு இருக்கும். இந்த ரீஃபில் வந்து சேம் டிசீஸுக்கும் கவர் ஆகும், டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கும் கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் விஷயமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க, சிமிலராக நீங்கள் அதே ஆக்சிடென்ட்னால அந்த காம்ப்ளிகேஷனில் திருப்பி அட்மிட் ஆகுறீங்கன்னா அப்போவும் அந்த ரீஃபில் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் டிஸ்சார்ஜ் ஆகி திருப்பி அப்புறமா ஒரு இன்னொரு டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டால் திருப்பி அட்மிட் ஆகுறீங்கிற பட்சத்தில் அப்போவும் இது கவர் ஆகும். ஸோ சேம் டிசீஸ் அப்புறமா டிஃப்ரெண்ட் டிசீஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெலிவரி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிசேரியனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அப் டு 10% ஆஃப் சம் இன்ஷூர் வந்து உங்களுக்கு இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் 24 months வெயிட்டிங் பீரியட். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் டெலிவரி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூட்ரோஃபிட்டல் சர்ஜரி ஆர் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே வச்சே சில காம்ப்ளிகேஷன் வரும்போது அதை வந்து சர்ஜரி பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதைத்தான் வந்து யூட்ரோஃபிட்டல் சர்ஜரி ஆர் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகும். பட் அதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குது, 24 months வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அப்புறமா நீங்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அசிஸ்டன்ஸ், அதாவது இது வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 5 lakh சம் இன்ஷூர்டுக்கு அப் டு 1 lakh ரூபி. அதுவே வந்து 10 lakh, 15 lakh, 20 lakh, 25 lakh வந்து அப் டு 2 lakh வந்து அவங்க கொடுக்குறாங்க.
அதுவே 50 lakh 75 lakh 1 crore 2 crore வந்து அப் டு 4 lakh ரூபி வந்து அவங்க வந்து இந்த கவர் கொடுக்குறாங்க. இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் இன் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகுது. அது வந்து வெயிட்டிங் பீரியட் பொறுத்த வரைக்கும் 24 months. அப்புறமா புதுசாக குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே வந்து கவர் உங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா இந்த கவராக இருக்கணும். ஸோ இந்த 2 year வெயிட்டிங் பீரியட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பர்த் கொடுக்குற மதர் வந்து இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகி அந்த சைல்டு அவங்க பர்த் கொடுத்துருந்தாங்கன்னா குழந்தைக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்தே வந்துட்டு இந்த பாலிசி கவர் ஆகும். அது பார்த்திங்கன்னா 5 lakh 10 lakh 15 lakh 20 lakh 25 lakh வந்துட்டு ஒரு பாலிசி பீரியடுக்கு வந்து 2 lakh ரூபி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது 1 year பாலிசி பீரியட் அப்படிங்கிற பட்சத்தில் 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதுவே வந்து 50 75 lakh 1 crore 2 crore வந்து அப் டு 4 lakh வரைக்கும் வந்துட்டு குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸில் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரீஅஷ்யூரில் பார்த்துருந்தோம், அப்புறம் ஆப்டிமா செக்யூரில் பார்த்துருந்தோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம அதை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிற செட்டைன் விஷயத்தை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி அப் டு 20% வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது ஒரு விஷயம். அப்புறமா அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் பாருங்கள். அப் டு 61 years, அதாவது நீங்கள் 61 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் 61 வயசுக்கு மேலே நீங்கள் இந்த பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி கோப்பே வந்துடும். அதாவது 10% கோப்பே. 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பில் வருதுன்னா 10,000 ரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் 61 வயசுக்கு மேலே. ஸோ இது வந்து கம்பல்சரி, இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்கிற ட்ராபேக் வந்து நம்ம எப்படி சொல்லலாம். ஸோ நம்ம எல்லா பாலிசிலையும் சொல்கிற மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன்ஸை நீங்கள் செக் பண்ணணும். இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு வந்து 3 year வெயிட்டிங் பீரியட் அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஸ்பெசிஃபைடு டிசீஸ் இல்லைன்னா வந்து ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதில் சர்டன் டிசீசஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாலிசி டாக்குமெண்ட்டில் செக் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து அந்த சொல்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரே கிடைக்காது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 30 days வெயிட்டிங் பீரியட். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் தவிர்த்து மற்ற மாதிரி எந்த டிசீஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 days வெயிட்டிங் பீரியட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 83% இருக்குது, 3 year ஆவரேஜ். இவங்க ஓவராலாக கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14,000 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அவங்க கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இன்கர்டு கிளைம் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 65% இருக்குது. ஸோ இந்த இன்கர்டு கிளைம் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஹெல்த்தை வந்து சொல்லும். ஸோ அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 100 பாலிசியோட ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா எத்தனை % ஆஃப் த ப்ரீமியம் வந்து திருப்பி வந்துட்டு கிளைண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ஒரு இன்கேஸ் ஒரு கம்பெனி வந்து ஒரு 100% ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்த 100%மே அவங்க லாபமாக எடுத்துக்கிறாங்க அல்லது மோர் தேன் 50% லாபமாக எடுத்துக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்கர்ட் கிளைம் ரேஷியோ 50% இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து ரொம்ப அதிகமாக 50% லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய கிளைம் செட்டில் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவாக ஒரு ஹெல்த்தியான இன்கர்ட் கிளைம் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 70க்கு மேலே இருக்கணும். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்டிகுலர்லி ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்து 65% இருக்குது. ரொம்ப மோசம் கிடையாது, பட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 83%. ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாண்டலோன் கம்பெனி. இதோட பெனிட்ரேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. பர்சனலாக நான் இந்த பாலிசியில் ட்ராபேக்காக பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 lakh கவர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1% ஆஃப் சம் இன்சூர்ட் வந்து உங்களோட ரூம் ரெண்ட்டுக்கு பர் டே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 61 ஏஜுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பாலிசிக்குள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா 10% கோபே அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற நிறைய பாலிசிஸ் நீங்கள் வந்து ஆதித்யா பிர்லா, நிவா பூப்பா, ஐசிஐசிஐ லம்பார்ட், HDFC எர்கோ, கேர் இதே மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து இவங்களோட போனஸஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டா இருக்காங்க. ஓகேவா? ஸோ போனஸ் அப்படிங்கிறது 5 times 6 times அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 100% தான் கொடுக்குறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணாத இருக்கிற இயருக்கு மட்டும்தான் அவங்க 25% எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஸ்லைட்டாக வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலியாக இருக்கும்போது உங்களுடைய
ப்ரெக்னென்சி, ஃபெர்டிலிட்டி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இந்த பாலிசியில் வந்துட்டு 2 இயர் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமா கவர் ஆகுறது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.